வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஒரு 10 டேஸ் முன்னாடியே நம்மளோட சேனல்ல உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். இந்த 10 டேஸ் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோல நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த டெஸ்ட் என்னைக்கு, எப்படி நீங்க எழுத போறீங்கன்றத மட்டும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்க, நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ஃப்ரீயா டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. மொபைல் ஆப்ல நீங்க அப்ளிகேஷன்ல டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ல நிறைய பேர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க, இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட்டை நீங்க எழுதணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, இந்த டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணணும், அது மாதிரி இந்த டெஸ்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் அடங்கின வீடியோ ரெண்டையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நீங்க அதுல பாத்துக்கோங்க. சரியா? பார்த்துட்டு இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். நீங்க டக்குன்னு ஈஸியா ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். பெருசா யாரோட ஹெல்ப்பும் அப்படிலாம் தேவைப்படாது உங்களுக்கு. நீங்களே ஈஸியா அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். பாருங்க, நீங்க உள்ள ஜாயின் பண்ண உடனே ஆல்ரெடி நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே உங்க டேஷ்போர்ட்ல காட்டும். நீங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துடலாம். ஆல்ரெடி இங்க பாருங்க 8 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? சாப்டர் யூனிட் வைஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ நடக்க போற டெஸ்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட். உங்களுக்கு இதுல காட்டுது பாத்தீங்களா? குரூப் 4 ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்னு இந்த இடத்துல லாஸ்ட்ல உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கும். இதுல டேட் கொடுத்துருக்கும் பாருங்க, 29th ஜூன். இதை 2 டேஸ் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 29th பிளஸ் 30th, இந்த 2 நாளும், அதாவது சண்டே மண்டே. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஒரு சில பேர் நீங்க வீக் எண்டில் தான் ஃப்ரீயா இருப்பீங்க. வீக் டேஸ் ஃபுல்லாவே நீங்க ஜாப் இந்த மாதிரி வேலைக்கு போறவங்களா இருப்பீங்க. வீக் எண்டில் ஃப்ரீயா இருப்பீங்க. அதனால ஒரு நாள் வீக் எண்ட்லயும், வீக் டேஸ் எதுக்குன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி இருக்கிறவங்க மண்டே அந்த மாதிரி டைம்ல எல்லாருமே வேலைக்கு, ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க. அதுக்காக மண்டே ஒரு நாள். 2 நாள் மட்டும் தான் இந்த டெஸ்ட் உங்களுக்கு எனேபிளா இருக்கும். இந்த பட்டன் இன்னைக்கு நைட்டு 12:00 ஸ்டார்ட் ஆகி 30ஆம் தேதி நைட்டு 12:00 இந்த பட்டன் எக்ஸ்பயர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க நினைச்சாலும் டெஸ்ட் எழுத முடியாது. அதே மாதிரி ஒரு வாட்டி நீங்க டெஸ்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாலும் திரும்ப உங்களுக்கு இந்த பட்டன் எனேபிள் ஆகாது. ஓகேவா? டெஸ்ட் ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இதுல ரிசல்ட்ல போய் நீங்க பார்த்துக்கலாம். உங்களோட டோட்டல் ஸ்கோர் உங்களுக்கு தெரிஞ்சிரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்க ஒவ்வொரு கொஸ்டினும் அட்டெண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ரைட்டு, ராங்குன்னு அங்கேயே காமிச்சிரும். ஒருவேளை நீங்க ராங்கா கிளிக் பண்ணீங்கன்னா, கரெக்ட்டான ஆன்சர் எது அப்படிங்கிறதையும் அந்த இடத்திலேயே உங்களுக்கு வந்துரும். நீங்க அங்கேயே படிச்சுக்கலாம். சரியா? எக்ஸாமுக்கு ஃபுல்லா நீங்க ஒரு டெஸ்ட்டாவது எழுதி பார்த்துட்டு போறது ரொம்ப அவசியம். மினிமம் ஒரு டெஸ்ட், மேக்ஸிமம் ஒரு 5 ஃபுல் மார்க் டெஸ்ட்டாவது நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு போனா தான் எக்ஸாம்ல உங்களுக்கு கட் ஆஃப் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு அந்த பதட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி எப்படி 200 கொஸ்டின்ஸை அட்டெண்ட் பண்ணணும், எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. நாங்க ஒருவேளை எங்களுக்கு டைம் இருந்தால் உங்களுக்கு அவைலபிள் இருந்தா இன்னொரு ஃபுல் மார்க் டெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்றோம். இந்த டெஸ்ட் இன்னைக்கு நைட்டு எனேபிள் ஆகுது. ஓகேவா? 200 கொஸ்டின்ல 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தமிழ் இருக்கும். எப்படி எக்ஸாம் பேட்டர்ன்ல இருக்கோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் தமிழ் இருக்கும். அடுத்து 100 கொஸ்டின்ல 25 கொஸ்டின் உங்களுக்கு மேக்ஸும், ஒரு 20 கொஸ்டின் கிட்ட கரண்ட் அஃபேர்ஸும், மிச்சம் இருக்க ரிமைனிங் கொஸ்டின்ஸ் ஜிகேல இருந்தும் உங்களுக்கு சஃபில் ஆகி இருக்கும் கொஸ்டின். இந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் இந்த டெஸ்ட்டை அட்டெண்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. டிஎன்பிஎஸ்சில ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணவங்கன்னு யாரும் கிடையாது. எல்லாருக்குமே தெரியாத கொஸ்டின் அங்கே 50 கொஸ்டினாவது இருக்கும். நான் எப்பயுமே சொல்றது, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ற திறமை இருக்கணும். 2வது ப்ரெஷரை ஹேண்டில் பண்ற திறமை இருக்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். 3வது முக்கியமான விஷயம், தெரியாத கொஸ்டினை கெஸ் பண்ண தெரியணும். அவங்க தான் இப்போ சக்சஸ் ஆயிட்டு இருக்காங்க. சரியா? ஏன்னா எல்லாருக்கும் அந்த 50 கொஸ்டின் தெரியாம வருது இல்லையா? அந்த 50 கொஸ்டின்ல எவ்வளவு கொஸ்டின் மேக்ஸிமம் கரெக்டா போட ட்ரை பண்றோமோ அவங்க தான் முன்னாடி வர முடியும். அதனால தெரியாட்டியும் நீங்க படிக்கலைனாலும் டெஸ்ட்டை அட்டெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி அட்டெண்ட் பண்ணும்போது, ஏன் இவ்வளவு சீக்கிரமா மார்க் டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னும் போது, உங்களுக்கு இன்னும் 12 டேஸ் இருக்கு. இப்போ நீங்க இந்த டெஸ்ட்டை எழுதி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்ட்ரென்த் எது, வீக்னஸ் எதுன்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓ! எனக்கு இந்த சப்ஜெக்ட்லலாம் இவ்ளோ கன்ஃப்யூஸ் ஆகுது. ஓ! நான் இவ்ளோ தமிழ் நல்லா படிச்சுட்டேன்னு நெனச்சிருந்தேன். ஆனா 100ல இவ்ளோ கொஸ்டின் தான் என்னால தமிழ் போட முடியுதே! நீங்க நெனச்சுட்டு இருப்பீங்க, நான் சூப்பரா படிச்சுட்டேன் 95 அபோவ் வந்துரும்னு. கொஸ்டின்ல பார்க்கும்போது நெறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் விடுவோம்.
அது எல்லாமே நீங்க ஒரு வாட்டி எழுதி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நல்லா ஒரு 7, 8 மாசத்துக்கு படிச்சுட்டோம் அப்படின்னு நெனைப்போம். நம்ம என்னன்னே தெரியாத கரண்ட் அஃபேர்ஸ் அங்க வரும். அப்போ எதுலயெல்லாம் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். கடைசி நிமிஷத்துல அந்த ஐடியா கிடைச்சு எந்த யூஸும் இல்ல. ஒரு 12 டேஸ் இப்ப இருக்கிறதுனால, நீங்க என்ன பண்ணிக்கலாம், அத ரெக்டிஃபை பண்ணி அந்த 12 டேஸ்ல அதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ராவா படிச்சுட்டு போக யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால எல்லாருமே இந்த டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். டெஸ்ட்ட ஒன்ஸ் எழுதி முடிங்க. நீங்க விருப்பப்பட்டா நாங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு 50 பேரோ, 100 பேரோ ரேங்க் லிஸ்ட் குடுக்குறோம். அப்பதான் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, உங்களோட காம்படிட்டர்ல நீங்க எத்தனாவது பிளேஸ்ல இருக்கீங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதாவது உங்களோட பேரோ, ஃபோன் நம்பரோ எதுவுமே உங்களுக்கு பப்ளிஷ் ஆகாது. ஜஸ்ட் உங்களுக்கு மேல் இந்த இடத்துல பாருங்க, ஒவ்வொருத்தரும் இத லாகின் பண்ண உடனே உங்களுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் ஆயிரும். இந்த ஐடி நம்பர் மட்டும் போட்டு உங்களோட ஸ்கோர் வரும். சரியா? அத யாரு மேலா, ஃபீமேலான்னு கூட யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்ஸ் டெஸ்ட் முடிச்சோனே இதுக்குள்ள போய் பாருங்க. உங்களோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஓகேப்பா. இத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க இன்னைக்கு நைட்லருந்து இந்த டெஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு 2 to 3 ஹவர்ஸ் தனியா ஒதுக்கிட்டு டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. 50 கொஸ்டின் எழுதுறது, 100 கொஸ்டின் எழுதுறது, அப்புறம் திரும்ப விட்டுட்டு பிரேக் விட்டுட்டு எழுதுறது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது யூஸே கிடையாது. சரியா? ஏன்னா 200 கொஸ்டின் எழுதுறது வந்து திறமை கிடையாது. நம்மளுக்கு எழுதுறவங்களுக்கு 200 கொஸ்டின் யார் கம்ப்ளீட் பண்றாங்களோ, அவங்களுக்கு போஸ்டிங்ன்னு சொல்லல. அந்த 200ம் அந்த டைம்க்குள்ள அவங்க குடுக்குற 3 மணி நேரத்துக்குள்ள எழுத முடியுதா? அப்படிங்கிறது தான் சேலஞ்சே. அதனால அந்த மாரி டைம் செட் பண்ணிட்டு எழுதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஓஎம்ஆர் ஷீட் உங்கள்ட்ட இருக்குன்னா, இந்த ஃபோன்ல வந்து நீங்க வச்சுட்டு, இதுல ஆன்ஸர் கிளிக் பண்ணிட்டு ஓஎம்ஆர் ஷீட்லயும் ஷேட் பண்ணி பாருங்க. அந்த டைம் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வருதா அப்படிங்கிறத. ஏன்னா ஃபோன்ல கிளிக் பண்ணிட்டே போறதுனால 1 ஹவர்ல கூட நீங்க முடிச்சுருவீங்க. டைமையும் நான் செக் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, எனக்கு டைமே இல்லன்றவங்க 1 ஹவர் நீங்க ஃபோன்லயே டெஸ்ட் எழுதி முடிச்சுருங்க. இல்ல எனக்கு டைமையும் நான் செக் பண்ணணும். எவ்வளோதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு நான் பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க, பக்கத்துல ஓஎம்ஆர் ஷீட்டையும் வச்சுட்டு நீங்க ஷேட் பண்ணி டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 2மே பிராக்டிஸ் பண்ண மாரி இருக்கும். ஓகே. டெஸ்ட்ட நல்லபடியா அட்டெண்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டோட உங்கள வந்து மீட் பண்றேன். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா டெஸ்ட் எழுதுங்க.